வெல்கம் பேக் கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து இருக்கு. OnePlus Buds 3 தான் வந்து இருக்கு. ஸோ இந்த இயர்பட்ஸோட டீடைல்டு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 6500 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது, பார்த்தீங்கன்னா 5500 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர்லையுமே வந்து வாங்கிக்கலாம். நான் இதை பார்த்தீங்கன்னா வெறும் 4300 ருபீஸ்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சரி ஓகே, இப்போ இதோட சீலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓரமாக வந்து வச்சுருவோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் மாதிரி வந்து இருக்குது. இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் யூசர் கைட் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் கிளப் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸோட ஸ்டிக்கர் வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 3 days வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து நல்ல சூப்பர்பான குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக வந்து இருக்குது. அதே சமயத்தில் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மெச்சஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ பார்த்தீங்கன்னா ஆகிறது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி இங்கே டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் ஓப்பன் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா பேரிங் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹிஞ்சோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ஸ்டிஃபாக வந்து இருக்குது. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்லேயும் நமக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் டிசைனில் ஸ்டெம்மோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த ரீஜியனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. பட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் ரொம்பவே லிமிட்டடான டச் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஹே மெலடி ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். எனக்கு பர்சனலாக டச் கண்ட்ரோல்ஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி நம்ம வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட கனெக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேர் ஆயிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேருக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்கனால ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ணுற ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக வந்து இருக்கும். அப்புறம் ரேஞ்சுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து 3 ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பிசி அண்ட் ஏசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்டிசி வந்து கொடுத்துருக்காங்க. பட் சேட்லி நான் வந்து சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இதில் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்டிசிக்கான சப்போர்ட் வந்து இல்லை. அதனால் இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஎஸ்சியில் வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணேன். பட் பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து எல்ஹெச்டிசி 5.0 கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா IP55 ரேட்டிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆஸ் வெல் அஸ் டஸ்ட் ப்ரூஃபாகவுமே இது வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 94 millisecondsக்கான லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கனால கேமிங் கூட நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 44 hours ஒரு பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 10 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான பேட்டரி லைஃப் தான். பட் ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஎன்சி அண்ட் எல்ஹெச்டிசி இது ரெண்டுமே ஆஃப் பண்ணி கிடைக்கும் போது சப்போஸ் அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே தெளிவாக OnePlus அவங்க வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரையில் நம்ம இந்த இயர்பட்ஸ் வந்து
வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 7 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து ட்ரிபிள் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வேற லெவலில் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சு வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த OnePlus Buds 3லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஏஎன்சின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 49 dBக்கான ஒரு மேசிவான ஒரு பவர்ஃபுல்லான ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த இயர்பட்ஸில் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஎன்சி இருக்குன்னு வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஏஎன்சி மைக்ஸை நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சி மோடுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்க டிரான்ஸ்பரன்சி மோடாக இருக்கட்டும், ஏஎன்சியாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்கள வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஹேமனடி ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து ஏஎன்சி ஆர் டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏஎன்சி மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஈக்குவலைசர்னு வரையில பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 டிஃப்ரெண்ட்டான ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த 4மே பிடிக்கலன்னா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைசபிள் ஈக்குவலைசருமே வந்து மேக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே பேஸ் வேவ்னு ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பேஸை வந்து -5 வரைக்கும் குறைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து +5 வரைக்கும் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகலை. மேபி OnePlus வந்து ஏதாச்சும் அப்டேட் கொடுத்து இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோல்டன் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஓப்போவில் பார்த்த மாதிரி தான். ஸோ உங்களோட கேனாலுக்கு ஏற்றாப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைசபிள் ஒரு சவுண்ட் ப்ரீசெட் வந்து கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlus 3D ஆடியோ. ஸோ இது வந்து 360 டிகிரி சவுண்டை தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேம் மோடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டூயல் கனெக்ஷனுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து டூயல் கனெக்ஷன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட் ஃபிட் டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபைன் மை இயர்பட்ஸ்க்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் இங்கே தான் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10.4 mm + 6 mm டிரைவர்ஸ் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டூயல் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இதோட பேஸாக இருக்கட்டும், மிட் டோன்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வேறு லெவலில் வந்து டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சவுண்ட் செப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. சவுண்ட் ஸ்டேஜிங்குமே பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நான் வந்து ஏஐசியில் வச்சு தான் வந்து கேட்டேன். சப்போஸ் உங்கள் ஃபோனில் LHDC இருந்து நீங்கள் LHDC ஆன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ கடைசி கண்டோம். ப்ரைஸிங் வரையில முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 5500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 5500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஏஎன்சியாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மாசாக வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இயர்பட்ஸ்னால் இந்த இயர்பட்ஸ் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1000 rupeesக்கு ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறேன், கார்டு ஆஃபர். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்கும். அண்ட் நாளைக்கு போடுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து Oppo Enco R3 Proவோட கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.